நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆவணி மாத பலன்கள். இந்த ஆவணி மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்கள், என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யலாம், என்னென்ன விஷயங்கள் செய்யும்போது கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இந்த ஆவணி மாதத்தின் சிறப்பு என்ன? இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, சூரிய பகவான் சிம்ம ராசிக்குள் நுழையும் மாதமே ஆவணி மாதம். எப்பொழுதுமே தமிழ் மாதம் என்றாலே சூரிய பகவான் ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசிக்கு போனால் மட்டும்தான் அது தமிழ் மாதமே பிறக்கும். அப்போ இந்த ஆவணி மாதத்தின் மொத்த நாட்கள் பார்த்திங்கன்னா 31 நாட்கள். இதில் ஒரு மிக முக்கியமான விஷயம் நம்ம சொல்லணுங்க. இப்போ நம்மளுடைய தமிழ்நாட்டில் தான் ஆவணி மாதத்தை நம்ம ஆவணி மாதம் சொல்லியிருக்கோம். ஆனால் அந்த கேரளா பக்கம்லாம் பார்த்திங்கன்னா ஆவணி மாதம் தான் அவங்களுடைய முதல் மாதம். தமிழ் மாதத்தில் அவங்களுடைய முதல் மாதமாகவே அவங்க கருதுகிறாங்க. அவங்களுடைய தமிழ் மாதத்தை எந்த மாதமாக வைக்கிறாங்க? ஆவணி மாதத்தை வைக்காங்க. நம்ம சித்திரை மாதத்தை தான் முதல் மாதமாக வைப்போம். அப்போ ஒரு சூரியனை அடிப்படையாக கொண்டு தான் ரெண்டு பேருமே வைக்கும். இவங்க சூரியன் ஆட்சி பெறுற இடத்துல வைக்காங்க, நம்ம சூரியன் உச்சம் பெறுற இடத்துல நம்ம தமிழுடைய முதல் மாதமாக வச்சுக்கிறோம். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் மிகப்பெரிய சிறப்பான விஷயம் என்னென்னா, நம்மளுடைய விநாயகர் இந்த மாதத்தில் தான் பௌர்ணமி சதுர்த்தி திதியில் விநாயகர் பிறந்தார். அப்போ சதுர்த்தி திதி பௌர்ணமி அன்னைக்கு விநாயகர் பிறந்த நாளாக மிகப்பெரிய கொண்டாட்டமாக, தமிழர்களுடைய எழுச்சி நாளாக, அதாவது இந்து மக்களுடைய எழுச்சி நாளாக விநாயகர் ஊர்வலம் நடக்கும். ஸோ இதனுடைய செயல்பாடுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா விநாயகர் இந்த மாதத்தில் பிறந்த ஒரு அற்புதம் அப்படிங்கிறத வச்சு நம்ம நடத்துகிறோம். அதுக்கடுத்து இந்த மாதத்தில் இன்னொரு சிறப்பான விஷயங்கள் இருக்குது. ஸ்ரீ வாமனர் பிறந்த மாதமும் இந்த மாதம்தான். இந்த மாதத்தில் தான் வாமனர் அவதாரம் எடுத்தார் நம்முடைய பெருமாள். அதே போல் கண்ணன் அவதாரம் எடுத்ததுமே இந்த மாதம் தான். அப்போ இந்துக்களுக்கு மிக முக்கியமான ஒரு பண்டிகையாக கொண்டாடக்கூடிய இந்த மாதத்தில் வழிபாடுகளுக்கு ரொம்ப அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் திருவோண நட்சத்திரம் வரும் நாளில் கேரளாவில் பார்த்திங்கன்னா ஆவணி மாதம் திருவோண நட்சத்திரம் வரும் நாளில் கேரளாவில் என்ன பண்ணுறாங்கன்னா ஓணம் கொண்டாடுறாங்க. பௌர்ணமி அன்னைக்கு, பௌர்ணமிக்கு பிறகு திருவோண நட்சத்திரம் வரும். அந்த நாள் கேரளாவில் ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுகிறது அப்படின்னு பார்க்குறோம். இப்போ இவ்வளவு மகிழ்ச்சியான தமிழ்நாட்டிலேருந்து கேரளா முதற்கட்டு எல்லாருமே அதிகமாக எதிர்பார்க்குற ஒரு அற்புதமான இந்த மாதத்தில் நீங்கள் மறக்காமல் ஒரே ஒரு விஷயம் மெயினாக நேர்கள் அனைவருமே இந்த மாதத்தில் பெருமாள் கோயிலுக்கு போகாமல் இருக்கவே கூடாது. இந்த மாதத்தில் 31 நாட்களில் எத்தனை முறை நீங்கள் பெருமாளை போய் வழிபாடு செய்கிறீர்களோ அத்தனை முறை உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய கர்மா உறுதியாக, எவ்வளோ பெரிய கர்மா அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருந்தாலும் அதனுடைய அத்தனை விதமான விஷயங்களும் உங்களுக்கு மாற்றி அமைத்து வாழ்க்கையில் நம்முடைய பெருமாள் உங்களுக்கு அத்தனை விதமான ஆசீர்வாதங்களும் கொடுப்பார் என்பது உண்மை. அப்போ வழிபாடில் இது மிக முக்கியமான விஷயம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா விநாயகரையும் வழிபாடு செய்யணும். ஏன்னா விநாயகர் இப்போ தானே பிறந்திருக்காரு, இந்த மாதத்தில் தான் பிறந்திருக்காரு. இப்போ விநாயகர் வழிபாடையும் அதிகமாக நீங்கள் பண்ணும்பொழுது நம்மளுடைய முதல் கடவுள் விநாயகருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு அற்புதமாக கிடைக்கும் என்பதை உறுதியாக சொல்லிக்கிறேன். இப்போ இந்த மாதத்தில் சூரிய பகவான் சிம்ம ராசிக்குள்ளே அமர்ந்திருக்கிறார். அப்போ இதனுடைய அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் மிகப்பெரிய முன்னேற்றத்தை சந்திக்க போகிறீங்கிறத நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் சூரிய பகவான் ராசிக்கு 8ல் அமர்ந்திருக்கிறார். சூரிய பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்தில் அமர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, மிகப்பெரிய கவனத்தை உங்களுக்கு நிலைநாட்டப் போகிறார் என்பது உண்மை. அப்போ 8ஆம் அதிபதி வலுப்பெற்றால் அப்படின்னு ஒரு நம்மளுடைய ஜோதிடத்தில் ஒரு விதி இருக்குது. அப்போ 8ஆம் அதிபதி உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்த அதிபதி இப்போ என்ன பண்ணுறாருன்னா வலுவாக உட்காந்துருக்காரு. மகராசிக்காரங்க ஏதாவது ஒரு அதிர்ஷ்டம் கிடச்சிருமா, ஏதாவது ஒரு திடீர் அதிர்ஷ்டம் கிடச்சிருமா, நம்மளுடைய வாழ்க்கையில் மாற்றம் வந்துடாதா, நம்ம முன்னேற மாட்டோமா, இன்னும் நம்ம உழைச்சிக்கிட்டே தான் இருக்கோமே, நம்ம குடும்பத்துக்காக நம்ம ஓடா போயிட்டோமே,
பல இடங்களில் நம்மளை பயன்படுத்திட்டு நம்மளை மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்களே, நம்ம இப்போயும் உழைக்கிறோமே அப்படின்னு நினைக்கிற மகர ராசியில் உள்ள ஆண்களாக இருந்தாலும் சரி, மகர ராசியில் உள்ள அன்பு நேயர்களான பெண்களாக இருந்தாலும் சரி, திடீர் ஒரு அதிர்ஷ்டம், திடீர் ஒரு யோகம் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள், சூழ்நிலைகள் இருக்குது. இது உங்களுடைய சுய ஜாதகத்திலும் அந்த கிரகமைப்பு இருந்தால், உங்களுடைய 8ஆம் இடத்த அதிபதியை குரு பகவானோ அல்லது சுக்கிர பகவானோ பார்த்தால், அல்லது அவர்கள் 1-5-9 இணைந்திருந்தால் உங்களுக்கு திடீர் ஒரு அதிர்ஷ்டம் உண்டு, உறுதியாக உண்டு. அப்போ இந்த கிரகங்களுடைய அமைப்பு ரீதியாக கோச்சார கிரகமான சூரிய பகவானுடைய செயல்பாடு வைத்து பார்க்கும்பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக ஆவணி மாதத்தை எடுத்துக்கொள்ளலாம். மகர ராசிக்காரங்களுக்கு தன்னுடைய அப்பா வழி உறவுகள் மூலமாக அல்லது அப்பா மூலமாகவே இந்த மாதம் சிறு மன அழுத்தம் ஏற்படும். அப்பாவுக்கும் மகனுக்கும் சின்ன வாதம் வரும். அந்த விவாதங்கள் வரும்பொழுது நீங்கள் என்ன பண்ணணும்னா பொறுமையாக போயிடணும். தேவையில்லாமல் அவங்கள போய் உட்காந்து நான் தப்பு பண்ணலை, நீங்கள் நினச்சதான் தப்பு, புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு நீங்கள் விளக்கம் கொடுப்பது மிகப்பெரிய தவறு. இந்த மாதம் ஒரு மாதத்தை நீங்கள் மனசுக்குள்ளே அந்த 31 நாட்களுமே என்ன நினச்சிக்கோங்கன்னா, விடுங்க நம்ம அப்பா தானே, நம்ம வைகிறதுக்கு அவர் உரிமை இருக்குது, நம்மளை 2 அடி அடிக்கிறது கூட உரிமை இருக்குது, அவர் மூலமாக தானே இந்த பூமிக்கு வந்தோம், நம்மளுடைய தந்தையும் இல்லை என்றால் நம்ம இந்த பூமியில் இப்படி உட்காந்து பேச முடியுமா? அப்போ நம்ம விட்டு கொடுத்து போயிடலாம், கெட்டு போவதில்லை அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு மாதம் மட்டும் அப்பா ஏதாச்சும் கொஞ்சம் ஹார்டாக பேசுகிறாங்க, அப்பா ஏதாச்சும் அழுத்தங்களை கொடுக்குறாங்க அப்படின்னா தயவுசெய்து கோபப்பட வேண்டாம். இது அவங்க செய்யலை, இந்த கிரகங்கள் அவங்கள செய்ய வைக்கிது அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பிரச்சனை உங்களுக்கு அதிகமாக கிடையாது என்பதை உறுதியாக சொல்லணும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் சொல்லலாம். அரசாங்கத்துக்கு எதிராக புறமாக யாராச்சும் ஏதாச்சும் இதை செஞ்சுருங்க, இதை கொண்டு போய் அங்கே போய் கொடுத்துருங்க, இதை கொண்டு இங்கே அங்கேருந்து வாங்கிட்டு இங்கே கொடுத்துருங்க, உங்களுக்கு நல்ல ஒரு காசு தரேன். நம்ம வெளிநாடுகள்லாம் போனோம்னா பார்க்கோம், நம்ம ஃப்ளைட்டில் அங்கேருந்து கிளம்பி நம்ம இங்கே வரும்போது வராங்க, பொதுன்னு வராங்க, இதை கொடுத்துறீங்களா சார், அங்கே போய் கொடுத்துட்டு வாங்கிக்கிடுவாங்க, உங்களுக்கு எதாவது கமிஷன் தரேன் அப்படிலாம் நிறைய கேட்குறாங்க. அப்போ எங்கே உங்களுடைய மனம் தடுமாற்றம் அடைகிறதோ, இது கொடுத்தா நமக்கு காசு கிடச்சிருமோ, இது குடித்தா இதை போய் நம்ம கொடுக்க தானே போகிறோம், பைக்கில் வச்சு கொண்டு தானே போகிறோம் அப்படிங்கிற ஒரு சின்ன தடுமாற்றம், அந்த தடுமாற்றம் அரசாங்கத்துக்கு எதிரான தடுமாற்றமாக இருந்தால் நீங்கள் உறுதியாக அதில் எந்த மாற்றம் கிடையாது. அப்போ எக்காரணத்தை கொண்டும் உங்களுடைய பேரையோ உங்களுடைய குடும்பத்தினுடைய நட்பெயரையோ அல்லது இந்த நம்முடைய சமுதாயத்தின், நம்முடைய தமிழ்நாட்டுடைய, நம்ம இந்தியாவுடைய நட்பெயரையை கெடுக்கிற மாதிரி எந்த விஷயத்தையும் செய்யாதீங்க. அது எவ்வளோ பணம் கிடைச்சாலும் பரவாயில்ல, தயவுசெய்து செய்ய வேண்டாம். ஏன்னா கண் மூடிக்கிட்டு செய்கிற விஷயங்கள் கண் திறந்து பார்க்கும்போது காணாமல் போயிடும் அப்படிம்பாங்களா, அதே மாதிரி தான் ஆயிடும். ஓகேவா, கவனமாக இருக்கணும். அதேபோல் நம்மளுடைய மகர ராசி பெண்களுக்கு மகத்துவமான ஒரு அற்புதமான சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய அமைப்பு, உங்களுடன் வேலை பார்க்குற சகோதர சகோதரிகள், உங்களுடைய தோழிகள் அனைவருமே உங்களுக்கு மிக ஒரு ஊண்டுகோலாக, உங்களுடைய எதிர்காலத்தில் நீங்கள் அடுத்த கட்ட நகர்வுக்கு பயணிக்கக்கூடிய ஒரு அளவுக்கு அவர்களுடைய உறுதுணை உங்களுக்கு இருக்கும். அதன் மூலமாக சில மகிழ்ச்சிகள், சில சிறப்பான விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. இந்த மாதம் மகர ராசி என்பர்கள் மனசிறப்பட்டதெல்லாம் வெளிப்படையாக பேசவே வேண்டாம். பொதுவாகவே மகர ராசிக்காரங்கிட்ட உள்ள ஒரு பெரிய மைனஸ் என்னென்னா, எந்த விஷயத்தையும் மனசுக்குள்ளே வச்சுட்டு பேசவே மாட்டீங்க. என்ன நடந்தாலும் அதை வெளிப்படையாக யார்ட்டையாக ஒருத்தவங்கள்ட்ட வெளிப்படையாக பேசிடுவீங்க. இது நடந்துச்சு, இப்படி பண்ணுச்சு, நான் இப்படி பண்ணலான்னு நினைக்கேன், நான் எதிர்காலத்தில் இந்த விஷயத்தை செய்யலாம்னு நினைக்கிறேன்னு நீங்கள் வெளிப்படையாக சொல்லிடுவீங்க. ஆனால் என்னையை பொறுத்தளவு சொல்வது என்னென்னா, மகர ராசி என்றைக்கு தன்னுடைய மனசுக்குள்ள ஒரு விஷயத்தை, ரகசியங்களை வைத்து கொண்டு செயல்படுத்துகிறார்களோ அத்தனை விதமான மகர ராசிக்காரர்கள் வெற்றி பெறுவாங்க.
என்றைக்கு ஒரு ரகசியத்தை உடச்சி ஓப்பனாக பேசி இதை தான் பண்ண போகிறேன், இப்படி தான் இருக்க போகிறேன், இந்த அவங்க இதை சொன்னாங்க, இவங்க இதை சொன்னாங்கன்னு இவங்ககிட்ட போய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இவங்க உண்மையானவங்கன்னு சொல்லி நீங்கள் அவங்கள பற்றி சொல்லுவீங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்படியே இவங்க 2 பேருக்கும் சண்டை இருக்கும். நம்ம போய் உண்மையை சொல்கிறோம், இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க போய் காப்பி பண்ணி கொடுத்துருவாங்க. அப்போ உங்களுக்கும் இவங்களுக்கும் உள்ள ஒரு நல்ல நட்பை கெடுத்தது யாருன்னா நீங்கள் கொடுத்த ஒரு வாக்குமூலம் தான். அப்போ இந்த மாதத்தில் எக்காரணத்தை கொண்டும் உங்களுடைய ரகசியங்களையோ மற்றவர்களுடைய செயல்பாடை ஏதேனும் தெரிந்திருந்தால் யாரிடமும் சொல்ல வேண்டாம். எதைனாலும் எப்பொழுதும் சிரித்து கொண்டே நகர்ந்து செல்லுங்கள். இந்த மாதம் உங்களுக்கு மகிழ்ச்சிக்கு அற்புதம் கொடுப்பதற்கான ஒரு மாதமாக, நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்கும் என்பது உண்மை.